ஸ்டார்ஸோட லைஃப்ல என்ன நடக்குது? எப்ப ஒரு ஸ்டார் சூப்பர்னோவாவா வெடிக்கும்? இல்ல எப்ப அது ஒயிட் டுவார்ஃபாவோ நியூட்ரான் ஸ்டாராவோ இல்ல பிளாக் ஹோலாவோ மாறும்? நம்ம உடம்புல இருக்க கார்பன் ஆட்டம்ஸும் நம்ம போட்டிருக்க ஜுவல்ஸ்ல இருக்க தங்கமும் வைரமும் எங்க இருந்து உருவாகுது? யார் இந்த சந்திரசேகர்? அவருக்கும் ஸ்டார்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 தமிழர்களுக்கு நோபல் பரிசு கிடைத்த இந்த வரலாறு என்ன? இன்ஃபர்மேஷன் பேக்டா இருக்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம். இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம், விடைகளை தேடி. போன வீடியோல நம்ம ஒரு ஸ்டார் எப்படி உருவாகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஹைட்ரஜன் எல்லாம் எப்போ ஹீலியமா ஃபியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுதோ அப்பதான் ஒரு ஸ்டார் உருவாகும். அது மெயின் சீக்வென்ஸ் ஸ்டேஜுக்கு இப்ப வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ்ல அது ஹைட்ரஜன் எல்லாம் ஹீலியமா ஃபியூஸ் பண்றப்ப கிடைக்கிற எனர்ஜியை வச்சுதான் கொலாப்ஸ் ஆகாம தன்னை தடுத்துக்கும். இங்கதான் அந்த ஸ்டார் உருவாகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலனா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க போய் பார்த்துக்கலாம். ஸ்டார்ஸை 2 வகையா பிரிக்கலாம். லோ மாஸ் ஸ்டார்ஸ், ஹை மாஸ் ஸ்டார்ஸ். லோ மாஸ் ஸ்டார்ஸ்னா சூரியனை விட 2 மடங்கு நிறை உள்ள ஸ்டார்ஸ் வரைக்கும் லோ மாஸ் நம்ம சொல்லுவோம். அதுக்கு மேல நிறை இருக்கிற எல்லா ஸ்டார்ஸுமே ஹை மாஸ் ஸ்டார்ஸ் தான். முதல்ல நம்ம லோ மாஸ் ஸ்டார்ஸோட லைஃப்ல என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கலாம். எல்லா ஸ்டார்ஸுமே வாழ்க்கையோட பெரும் பகுதியை மெயின் சீக்வென்ஸா தான் கடக்கும். அதாவது ஹைட்ரஜன்லாம் ஹீலியமா ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அதோட வாழ்க்கை ஃபுல்லாவே நடக்கும். சராசரியா ஒரு ஸ்டார் 12 பில்லியன் வருஷம் வாழுதுன்னு வச்சுக்கலாம். அதுல 10 பில்லியன் வருஷங்கள் வரைக்கும் அது மெயின் சீக்வென்ஸ்ல தான் இருக்கும். அதாவது அதுகிட்ட இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாம் அது ஹீலியமா ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கும். எல்லா ஹைட்ரஜனும் ஹீலியமா ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம், அதாவது மோஸ்ட்லி அதோட கோர் ஃபுல்லா இப்ப ஹீலியம் தான் இருக்கும். அவுட்டர் என்வலப் மட்டும் தான் இப்ப ஹைட்ரஜனால நிறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி இடத்துல லோ மாஸ் ஸ்டார்ஸுக்கு டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால ஹீலியம் ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இடத்துல ஸ்டார் மறுபடியும் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும், சுருங்க ஆரம்பிக்கும். ஏன்னா அதுகிட்ட எனர்ஜி இல்லை. இப்ப ஹீலியம் எல்லாம் ஃபியூஸ் பண்றதுக்கு அதுகிட்ட எனர்ஜி இல்லாத போது அது ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டைம்ல தான் அது ஒரு ரெட் ஜெயண்டா மாறும். ஏன்னா அதோட அவுட்டர் லேயர்ஸ்லாம் விரிவடைய ஆரம்பிக்கும். இப்ப சுருங்கிறதுனால ஹீட் வந்து அவுட்டர் லேயர்ஸ்க்கு படர ஆரம்பிக்கும். இப்ப அந்த வெளியில இருக்க லேயர் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும், டிராமட்டிக்கலி ரொம்ப பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகும். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூரியனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து அது ரெட் ஜெயண்டா மாறும்போது அதோடைய டயாமீட்டருங்கிறது எர்த்தோட ஆர்பிட் அளவுக்கு பெருசாகும். 3 கிரகங்கள் இருக்கு இல்லையா, மெர்க்குரி, வீனஸ், எர்த். இந்த 3 கிரகத்தையுமே அது விழுங்கிடும். அந்த இடத்துல நம்ம எல்லாருமே வேப்பரைஸ் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. இன்னொரு பக்கம் சூரியன் இப்படி விரிவடையும் போது அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் கொஞ்சம் கம்மியாகும். அதனால எர்த்தோட ஆர்பிட்டே கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து சூரியனுக்குள்ள போய் விழுந்ததுல இருந்து தப்பிச்சிட முடியும் அப்படின்னும் சில ஹைபோதசிஸ் இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு இன்னும் தெரியல. ஆனா ஒரு ரெட் ஜெயண்டா ஒரு சூரியன் அளவுக்குள்ள ஸ்டார் வந்து விரிவடையும் போது அதோட டயாமீட்டருங்கிறது இப்ப இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப பெருசாகும். டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு இல்லாததுனால இப்ப இந்த ஸ்டார் சுருங்கும் இல்லையா, அப்ப அந்த சுருங்குறப்ப வர எனர்ஜினால கோரோட டெம்பரேச்சர் கொஞ்சம் ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆகும்போது அந்த ஹீலியம் எல்லாம் சேர்ந்து இப்ப கார்பனா ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் ஹைட்ரஜன்லாம் ஹீலியம் ஃபியூஸ் ஆகுறது வந்து பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் நடந்தது இல்லையா. ஆனா இந்த ஹீலியம்லாம் கார்பனா ஃபியூஸ் ஆகுறது ரொம்ப சீக்கிரமே நடந்துரும். ஒரு ஃபிளாஷ்ல நடக்கும்னு சொல்லலாம். திடீர்னு ரொம்ப சடனா இந்த ஹீலியம் எல்லாமே கார்பனா ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டார்ல இருக்க எல்லா ஹீலியமும் கார்பனா ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுகிட்ட வேற கார்பனை ஃபியூஸ் பண்ற அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்காது. ஒரு சில லோ மாஸ் ஸ்டார்ஸ்ல இந்த கார்பனும் கொஞ்சம் ஆக்சிஜனா ஃபியூஸ் ஆகும். பட் அதை தவிர மோஸ்ட்லி அதோட கோர்ல இப்ப கார்பன் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். அதை சுத்தி இருக்க லேயர்ஸ்ல கொஞ்சம் ஹீலியமும் ஹைட்ரஜனும் இருக்கும். சொல்ல போனா ஒரு ஆனியன் மாதிரி இருக்கும். இப்போது வெங்காயம் மாதிரி லேயர் லேயரா இருக்கும். இப்ப அந்த கார்பன் அண்ட் ஆக்சிஜன் கோர் இன்னும் வந்து அதுல ஃபியூஷன் நடக்க முடியாததுனால அது சுருங்க ஆரம்பிக்கும். இப்ப திரும்ப இதுல இருந்து எனர்ஜி அவுட்புட் வந்து அவுட்டர் லேயர்ஸ்க்கு போறதுனால ஹீலியம்லாம் வந்து கார்பனா கொஞ்சம் ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும், ஹைட்ரஜன்லாம் கொஞ்சம் ஹீலியமா ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது பல லேயர்ஸ் கொண்ட ஒரு ஸ்டாரா இந்த இடத்துல இருக்கும். பட் அதோட கோர் இப்ப ரொம்ப ஷார்ப்பா சுருங்கிட்டே இருக்கும். வெங்காயம் மாதிரி இருக்க இப்ப இந்த ஸ்டார்ல சென்டர்ல இருக்க கோர் வந்து ரொம்ப டென்சிட்டி அதிகமா இருக்கும். அதனால அவுட்டர் லேயர்ஸ்ல வேற ஸ்டெல்லார் விண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ்லாம் வந்து அவுட்டர் லேயர்ஸ்ல வந்து தூரமா தள்ளப்படும் வெளியில இருக்க லேயர்ஸ்லாம். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் பிளானட்டரி நெபியூலான்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பிளானட்டரி நெபியூலானா இதுக்கும் பிளானட்ஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
அப்பெல்லாம் டெலிஸ்கோப்ல பார்க்கும்போது சென்டர்ல ஒரே ஒரு புள்ளி மட்டும் தெரிஞ்சதுனால இதை இவங்க பிளானட்னு நினைச்சிருக்காங்க அஸ்ட்ரானமர்ஸ்லாம். ஸோ அதுக்கு பிளானட்டரி நெபுலான்னு அப்ப பேர் வச்சாங்க. இப்ப வரைக்கும் அதை மாத்தல. ஏன்னா எல்லாருக்குமே இப்ப பிளானட்டரி நெபுலான்னு சொன்னாதான் தெரியும் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் தன்னோட லைஃபை முடிச்சதுக்கு அப்புறமா அவுட்டர் லேயர்ஸ் எல்லாம் ஷெட் பண்ணி நடுவுல மட்டும் ஒரே ஒரு கோர் இருந்தா அதுக்கு பேர் பிளானட்டரி நெபுலான்னு அப்பையில இருந்தே செட் ஆனதுனால அஸ்ட்ரானமர்ஸ் அதே தான் இப்ப சொல்றாங்க. இந்த இமேஜ் பார்க்கறதுக்கான ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன்னா சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பளிச்சுன்னு ஒரு ஸ்டார் லைட் இருக்க மாதிரி தெரியும். சுத்தி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து ஒரு லேயரா நம்மளால பார்க்க முடியும். சென்டர்ல இந்த மாதிரி கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்த டென்ஸான ஒரு கோர் மிச்சம் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்டுக்கு பேர் தான் ஒயிட் டுவார்ஃப். இது நம்ம எவ்ரிடே பார்க்குற மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நடுவில் நியூக்ளியஸில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். சுற்றி நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஜென்ரலாக ஒரு ஸ்டாரில் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் எப்பயுமே மூமெண்ட்லேயே தான் இருக்கும். அந்த ஆட்டம்குள்ளேயே இருக்காது, சுற்றி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ கொலாப்ஸ் ஆன ஒரு ஸ்டாரை எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா, அந்த ஸ்டார் ஷ்ரிங்க் ஆக எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் வரும். ஆனா குவாண்டம் பிசிக்ஸ்ல ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்த ஆக்குபை பண்ணுமே தவிர 2 எலக்ட்ரான் ஒரே இடத்த ஆக்குபை பண்ணவே முடியாது. 2 electrons cannot occupy the same space which has the same spin ன்னு சொல்லுவாங்க. ஒரே ஸ்பின் இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸ் ஒரே இடத்த ஆக்குபை பண்ணவே முடியாது. இந்த கான்செப்டால எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம சேர்த்து ஒரே இடத்துல இணைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்டார் அவ்வளோ பெருசாக இருந்து அதை சுருங்கும் போதும் கூட 2 எலக்ட்ரான்ஸ் ஒரே இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடும். அந்த இடத்துல அந்த ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஜெனரேட் எலக்ட்ரான் ஸ்டாராக ஒரு பில்ட் ஆகும். ஒரே இடத்த ஆக்குபை பண்ண மாட்டேன்னு சொல்கிற எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் தான் டீஜெனரேட் எலக்ட்ரான்ஸ். இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்லேருந்து வர ப்ரெஷரால தான் இந்த ஸ்டார் வந்து ஃபுல்லாக சுருங்காமல் தாங்கி நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் ஒயிட் டுவார்ஃப். இப்போ நம்ம லோ மாஸ் ஸ்டார்ஸை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். அதாவது சூரியனை விட 2 மடங்கு மாஸ் உள்ள ஸ்டார்ஸ் எல்லாம், அது வரைக்கும் இருக்க ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லோ மாஸ் ஸ்டார்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த எல்லா ஸ்டார்ஸுமே ஒயிட் டுவார்ஃப்ஸாக மாறிடுமானா அதான் இல்லை. எந்த அளவுக்கு நிறை கொண்ட ஸ்டார்ஸ் ஒயிட் டுவார்ஃபாக மாறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதாவது 1.4 times the mass of the sun. இந்த வேல்யூ வரைக்கும் இருக்க ஸ்டார்ஸுக்கு தான் ஒயிட் டுவார்ஃபாக மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த லிமிட்டை கண்டுபிடிச்சவர் பேரு சந்திரசேகர். அதனால தான் இந்த லிமிட்டை சந்திரசேகர் லிமிட்னு சொல்லுவோம். தமிழரான இவர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இந்தியாவில இருந்த லாகூர்ல பிறந்து அதுக்கப்புறமா மெட்ராஸுக்கு மூவ் ஆயிட்டாரு. மெட்ராஸ்ல இவர் ட்ரிப்ளிகேன்ல இருக்க ஹிந்து ஹை ஸ்கூல்ல தான் படிச்சாரு. அதுக்கப்புறமா பிரசிடென்சி காலேஜ்ல இருந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு ஸ்காலர்ஷிப் மூலமா கிராஜுவேட் ஸ்டடீஸ்க்காக இங்கிலாந்துக்கு சென்றார். அப்படி அவர் கப்பல் பயணம் போகும்போது சாதாரணமா ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதினது தான் இந்த சந்திரசேகர் லிமிட். ஆச்சரியமா இருக்குல்ல, எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பெர்ஃபார்ம் பண்ணாம, இல்ல அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து அப்பெல்லாம் ஆக்சஸ் கிடையாது, புக்ஸ் கிடையாது, டெக்னாலஜி எல்லாம் வந்து கிடையாது. அப்போ இருந்தாலும் அவருக்கு இருந்த அறிவை வச்சு அவர் எழுதினது தான் இது. இங்கிலாந்துல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில கிராஜுவேட் ஸ்டடீஸ்க்கு அட்மிஷன் கிடைச்சி இவர் அங்க புறப்பட்டு போய் படிச்சாரு. அங்க ஆர்த்தர் எடிங்டன் போல ரொம்ப ஃபேமஸான சயின்டிஸ்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருந்தாங்க. இவர் எழுதின இந்த சந்திரசேகர் லிமிட்டை பார்த்து அவங்க இனிஷியலா ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, சிரிச்சாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டார் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஸ்டார்ல இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் அதை ஏத்துக்கவே இல்லை. ஆனாலும் சந்திரசேகர் வந்து இது எல்லாத்தையும் ஆர்டிக்கலாவும் புக்ஸ்லையும் எழுத ஆரம்பிச்சாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவர் சொல்றது கரெக்ட்னு ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே அவரை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. நாசாவும் இவரை ஆனர் பண்ற விதமா சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி அப்படின்னு ஒரு டெலிஸ்கோப்புக்கு பேரும் வச்சாங்க. இப்ப வரைக்கும் அது செயல்பட்டு இருக்கு. எக்ஸ்ரே அஸ்ட்ரானமில ஒரு பெரிய மாற்றத்தையே உண்டு பண்ண ஒரு டெலிஸ்கோப் தான் சந்திரா எக்ஸ்ரே டெலிஸ்கோப். இந்த சந்திரசேகர் லிமிட்டை டிரைவ் பண்ணதுக்காக அவருக்கு 1983 நோபல் பரிசும் கிடைச்சது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேருக்கு நோபல் பரிசுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது யாருன்னு பார்த்தா சர் சி.வி. ராமன். அவர் சந்திரசேகரோட மாமா தான். அவருக்கு 1930 பிசிக்ஸ்க்கான நோபல் பரிசு கிடைச்சது. அப்படி பார்த்தா சர் சி.வி. ராமனுக்கு நோபல் பரிசு கிடைக்கிறப்ப சந்திரசேகர் காலேஜ்ல இருந்திருக்கலாம், காலேஜ் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கூட இவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கலாம்.
லோ மாஸ் ஸ்டார்ஸோட முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல தான் சந்திரசேகரோட பங்கு இருந்தது. ஸோ இப்போ நம்ம லோ மாஸ் ஸ்டார்ஸ் பேசின மாதிரியே அடுத்தது ஹை மாஸ் ஸ்டார்ஸ், அதாவது சூரியனை விட 2 மடங்கு நிறை உள்ள ஸ்டார்ஸோட முடிவு எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். லோ மாஸ் ஸ்டார்ஸ்ல நம்ம என்ன சொன்னோம், ஹைட்ரஜன் எல்லாம் ஹீலியமா ஃபியூஸ் ஆயிடும். ஹீலியம் வந்து கார்பனாவும் ஆக்சிஜனாவும் ஃபியூஸ் ஆயிருக்கும். ஸோ கோர்ல பார்த்தா கார்பன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கும், சுத்தி கொஞ்சம் ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன் இருக்கும். இதுதான் லோ மாஸ் ஸ்டார்ஸோட எண்டுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஆனால் ஹை மாஸ் ஸ்டார்ஸ்ல டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போ கோர்ல இருக்க கார்பனும் ஆக்சிஜனும் இன்னும் கொஞ்சம் ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதனால கார்பனும் ஆக்சிஜனும் இப்போ ஹையர் எலிமெண்ட்ஸாக ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ்ல ஹை மாஸ் ஸ்டார்ஸ்ல கார்பனும் ஆக்சிஜனும் நியான், மெக்னீசியம், சிலிகான், அயன் இந்த மாதிரி ஹையர் எலிமெண்ட்ஸாக ஃபியூஸ் ஆகும். அயன் தான் இருக்கிறதுலே கடைசி எலிமெண்ட். இதுக்கப்புறமா அயன் ஃபியூஸ் ஆகணும்னா ரொம்ப ஹை எனர்ஜி தேவை. அந்த அளவுக்கு எனர்ஜி ஸ்டாரோட சென்டர்ல இருக்காதுங்கிறதுனால அயன் தான் லாஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கும் ஃபியூஷனில். லோ மாஸ் ஸ்டார்ஸில் நம்ம என்ன சொன்னோம், அது ஹைட்ரஜன் ஃபுல்லாக தீந்து ஹீலியம் கோராக நிறைஞ்சிருக்கும் போது அவுட்டர் லேயர்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகி அது ஒரு ரெட் ஜெயண்டாக மாறும் நம்ம சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஹை மாஸ் ஸ்டார்ஸ்லையும் உள்ளே இருக்கிற ஹீலியம் தீந்து அது கார்பன் ஆக்சிஜனாக ஃபியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதுவும் ஒரு லேயர்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப நிறைய நிறை வந்து அதிகமாக இருக்கிறதுனால சாதாரணமாக ஒரு ரெட் ஜெயண்டா இல்லாமல் ஒரு சூப்பர் ஜெயண்ட் அளவுக்கு இது ட்ரமாட்டிக்கலி இதோடைய டயாமீட்டர் வந்து ரொம்ப பெருசாகும். எந்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா லோ மாஸ் ஸ்டார்ஸோட டயாமீட்டர் எர்த்தோட ஆர்பிட் அளவுக்கு பெருசாகும். ஹை மாஸ் ஸ்டார்ஸோட டயாமீட்டர் ஜூபிட்டரோட ஆர்பிட் அளவுக்கு பெருசாகும். லோ மாஸ் ஸ்டார்ஸோட சென்டர் ஒரு வெங்காயம் மாதிரி லேயர் லேயரா இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த லேயர்ஸ்ல என்ன இருந்தது, கார்பன், ஆக்சிஜன், ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன். மோஸ்ட்லி இதுதான் நிறைஞ்சிருந்தது. ஆனா இந்த ஹை மாஸ் ஸ்டார்ஸுக்கு இன்னும் நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஏன்னா சென்டர்ல அயன் இருக்கும், அதை சுத்தி மெக்னீசியம், நியான், சிலிகான் இந்த மாதிரி லேயர்ஸ் இருக்கும். அதுக்கும் மேல ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜனும் இருக்கும். ஒரு முறை இந்த ஸ்டார் வந்து ஃபியூஸ் பண்றதுக்கு இன்னும் எதுவும் எலிமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சுருங்கும் போது இன்னும் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்ப ரொம்ப ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ், ஸ்டெல்லார் விண்ட்ஸ் அண்ட் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ்லாம் எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் ஸ்ப்ரெட் ஆகும். லோ மாஸ் ஸ்டார்ஸ்ல நியூக்ளியர் ஃபியூஷன் ஃபுல்லாவே ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா கார்பன் அண்ட் ஆக்சிஜன் கோர் மட்டும் இருந்தது இல்லையா, அந்த இடத்துல அந்த ஸ்டார் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சு வேற எந்த நியூக்ளியர் ரியாக்ஷனும் நடக்க முடியாதுன்றப்பதான் எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து ஒரு ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணி அதை ஒயிட் டுவார்ஃபா மாத்துது. அதே மாதிரி ஹை மாஸ் ஸ்டார்ஸ்ல என்ன நடக்கும்னா அயன் தான் சென்டர்ல இருக்கும். அதோட மாஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அயனோட மாஸ் அதிகமா இருக்கிறதுனால இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணி தடுக்கிற அளவுக்கு எலக்ட்ரான்ஸ்கே சக்தி இருக்காது. ஸோ டீஜெனரேட் எலக்ட்ரான்ஸா இருந்தது இல்லையா ஒயிட் டுவார்ஃப், அந்த மாதிரி இந்த ஸ்டார்ஸால ஆக முடியாது. என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் இன்னும் ஃபர்தரா அந்த ஆட்டமோட நியூக்ளியஸை நோக்கி புஷ் ஆகும். அப்படி ஆகும்போது எலக்ட்ரான்ஸ்லாம் புரோட்டான்ஸ் கூட சேர்ந்து நியூட்ரான்ஸா மாறும். நியூட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரினோஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாரோட ஆட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே நியூட்ரான்ஸ் மட்டுமே தான் நிறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம எவ்ரிடே லைஃப்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஏன்னா புரோட்டான் அண்ட் எலக்ட்ரானை சேர்த்து நியூட்ரான் கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலாம் அந்த மாதிரி ஒரு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல தான் நடக்க முடியும். எவ்ரிடே லைஃப் சுச்சுவேஷன்ல நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் புரோட்டான்ஸ் கூட ஃபியூஸ் ஆகி ஏற்கனவே இருக்க நியூட்ரான்ஸ் கூட சேர்ந்து இன்னும் நிறைய நியூட்ரான்ஸ் தான் மிஞ்சி இருக்கும். நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் 2 எலக்ட்ரான்ஸ் ஒரே இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பிசிக்ஸ் வந்து நியூட்ரான்ஸ்க்கும் பொருந்தும். 2 நியூட்ரான் ஒரே இடத்துல இருக்கவே முடியாது. ஸோ அது என்ன பண்ணும்னா இந்த ஸ்டார் வந்து நியூட்ரான்ஸ் எல்லாம் அழுத்தும் இல்லையா, அதை தடுக்க ட்ரை பண்ணும். இப்போ நியூட்ரான்ஸ்லாம் ஒரு புது விதமான ப்ரெஷரை வந்து எக்ஸர்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல தான் இது ஒரு நியூட்ரான் டீஜெனரேட் ஸ்டாரா மாறுது. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நியூட்ரான் ஸ்டார்னு சொல்லலாம். இப்போ நம்ம லோ மாஸ் ஸ்டார்ஸ்க்கு சந்திரசேகர் லிமிட்னு ஒரு லிமிட் சொன்னோம். 1.4 டைம்ஸ் மாஸ் ஆஃப் த சன் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் தான் ஒயிட் டுவார்ஃப்ஸா மாற முடியும்ட்டு. அதே மாதிரி நியூட்ரான் ஸ்டார்ஸ்க்கும் ஒரு லிமிட் இருக்கு. 3 டைம்ஸ் மாஸ் ஆஃப் த சன் இந்த அளவுக்கு நிறை கொண்ட ஸ்டார்ஸ் தான் நியூட்ரான் ஸ்டார்ஸா மாற முடியும். அதுக்கு மேலே உள்ள ஸ்டார்ஸ்க்குலாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று நடக்குது. இப்போ எலக்ட்ரான் டீஜெனரேட் ஸ்டார் தெரிஞ்சிடுச்சு ஒயிட் டுவார்ஃப்.
நியூட்ரான் டீஜெனரேட் ஸ்டார் தெரிஞ்சிடுச்சு, அதுதான் நியூட்ரான் ஸ்டார். அடுத்து என்னவா ஃபார்ம் ஆகும்? அதுதான் பிளாக் ஹோல். ரொம்ப நிறைய மாஸ் உள்ள ஸ்டார்ஸ் தங்களோட வாழ்நாளோட முடிவில் பிளாக் ஹோல்ஸாவே மாறிடும். ஒரு சின்ன பாயிண்ட்லேயே அதோட என்டையர் டென்சிட்டியும் அடங்கும். இப்போ நம்ம ஒயிட் ட்வார்ஃப் அண்ட் நியூட்ரான் ஸ்டார்னு சொன்னோம்ல, அதுவுமே ஹை டென்சிட்டி உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் தான். அதை விட ரொம்ப டென்ஸான ஆப்ஜெக்ட் தான் பிளாக் ஹோல். அதுலேருந்து லைட் கூட வெளியில் வராதுன்னு நமக்கே தெரியும். நம்ம நியூட்ரான் ஸ்டார்ஸை பற்றியும் பிளாக் ஹோல்ஸை பற்றியும் தனியாக வீடியோஸ் போடலாம். ஏன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரான் ஸ்டார்ஸ் இருக்குது. பிளாக் ஹோலுங்கிறதே ஒரு பெரிய பெரிய கான்செப்ட். ஸோ அதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இங்கே எங்கேயுமே சூப்பர் நோவா பற்றி பேசவே இல்லையே நம்ம அப்படின்னு. ஸ்டார்ஸ் எல்லாம் ஒரு லேயராக இப்படி டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸை ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லாஸ்ட்ல இதுக்கப்புறம் ஃபியூஷனே நடக்க முடியாது அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு ஜோல்ட் வரும்ல, அந்த இடத்துல அவுட்டர் லேயர்ஸ்லாம் பயங்கரமாக ஒரு எக்ஸ்ப்ளோஷனில் வெடிக்கும். அந்த கோரும் சேர்ந்து வெடிச்சு செதறும். இந்த இடத்துக்கு பேர் தான் சூப்பர் நோவா அப்படின்னு சொல்கிறோம். சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன். அது எவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷனாக இருக்கும்னா ஒரு என்டையர் கேலக்சியோட பிரைட்னஸையுமே அது மிஞ்சிடும். ஒரு கேலக்சியில் சூப்பர் நோவா நடக்குதுன்னா நம்மளால ரொம்ப ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியும் டெலிஸ்கோப்ஸை வச்சு. ஸோ ஃபியூஷன் முடிஞ்சு போன ஸ்டார்ஸில் நடக்கிற இந்த சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் மூலமாக அந்த ஸ்டார்ஸுக்கு நடுவில் இவ்வளோ நாளாக ஃபார்ம் ஆன எலிமெண்ட்ஸ் எல்லாமே மறுபடியும் கேஸ் அண்ட் டஸ்ட் மீடியமான இந்த இன்டர்ஸ்டெல்லார் மீடியம்கே போய் சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி உருவான ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டார்ஸ் இறந்ததுக்கு அப்புறமா அது அனுப்பி வச்ச எலிமெண்ட்ஸ் தான் இன்டர்ஸ்டெல்லார் கேஸ் அண்ட் டஸ்ட்ல கலந்து இருந்திருக்கும். அதிலிருந்து உருவான ஸ்டார்ஸ் தான் நம்மளோட சன் மாதிரியான ஸ்டார்ஸ். அதனால்தான் நம்ம பிளானட்லையும் அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஹைமாஸ் ஸ்டார்ஸ்லாம் சூப்பர் நோவாவை வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ஒரு சில எலிமெண்ட்ஸ் தான் நம்ம சொன்னோம். அயன், நியான், சிலிகான், மெக்னீஷியம், ஹீலியம், ஹைட்ரஜன். ஆனால் பூமியில இதை விட நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அதெல்லாம் எங்க ரெடி ஆச்சு, எங்க அதெல்லாம் தயாராயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ சூப்பர் நோவா வெடிப்பு அப்படிங்கிறது அது ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளோஷன். ஸோ அதில் வர ஷாக் வேவ்ஸில் அதில் தான் இந்த மாதிரி ஹெவியர் எலிமெண்ட்ஸ்லாம் உருவாகுது. ஸோ இது டிஸ்பர்ஸ் ஆகி இருக்கிற கேஸ் அண்ட் டஸ்ட்லேருந்து ஃபார்ம் ஆகிற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ். நம்மளோட சன்னை அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் காஸ்மிக் ரீசைக்கிளிங் நடக்கும். அப்படிதான் எலிமெண்ட்ஸ் பூமிக்கு அடைஞ்சிருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், மனுஷங்களா இருக்க நம்மளோட உடம்புலயே கார்பன் ஆட்டம்ஸ் தான் நிறைஞ்சிருக்கு. இந்த கார்பன் ஆட்டம்ஸ்லாம் ஒரு காலத்துல ஏதோ ஒரு ஸ்டார், ரெட் ஜெயண்டா இருக்கிற ஒரு ஸ்டாருக்குள்ள இருந்த கார்பன் ஆட்டம்ஸ் தான். ஃபேமஸான சயின்டிஸ்ட் கார்ல் சேகன் என்ன சொல்றாருன்னா, we are made of star stuff. The cosmos is within us. We are a way for the universe to know itself. அப்படின்னா இந்த பிரபஞ்சமே நமக்குள்ள தான் இருக்கு. யூனிவர்ஸ்ல உருவான ஆட்டம்ஸால தான் மனிதர்களும் உருவாயிருக்கும். ஸோ நம்ம மூலமா தான் இந்த யூனிவர்ஸ் தன்னை பத்தியே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த தடவை நீங்களே உங்களை கண்ணாடியில் பார்க்கும் போதும் சரி, இல்லை யாருக்காவது ஒரு ஜுவல்லரி கிஃப்ட் பண்ணும் போதும் சரி, உங்க உடம்புலையும் அந்த ஜுவல்லரிலையும் இருக்க ஆட்டம்ஸ் ஸ்டார்லேருந்து தான் வந்தது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒருவேளை நம்ம கேலக்சிலேயே ஒரு சூப்பர் நோவா நடந்தா, ஒரு எக்ஸ்ப்ளோஷன், அது நம்ம ஸ்கைல எவ்வளோ பிரைட்டா இருக்கும்? இதை பத்தி யோசிச்சு பாருங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் ஸ்பேஸை பத்தி தெரிஞ்சுக்க நிறைய விஷயம் இருக்கு. ஸோ ஸ்டே கியூரியஸ் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் வித் மீ. This is Saranya and இது நம்ம ஸ்பேஸ் டைம்.